experience in teaching in private and government schools, still remains passionate towards kids and child development. While serving as a teacher, she served with the motto of reaching the children with interactions. She has interest not only in teaching, but she is well trained in extending counseling in sex education. Her hobby is gardening and music, and I invite Mrs. Deborah Elizabeth to take on the dais. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை. உண்பவர்களுக்கு சிறந்த உணவுகளை உருவாக்கி கொடுத்து அவற்றை உண்பவர்களுக்கு தானும் உணவாக இருப்பது மழையாகும். இங்கு கூடி வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் இன்னும் கரஸ்பாண்டன்ஸ், பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ், நண்பர் பெருமக்களுக்கும் எனது மாலை இனிய வணக்கம். நான் இங்கு மையா ஸ்கூல் பிறந்த நாளில் இங்கு நான் வந்திருந்தேன். இப்பொழுது அது குழந்தை வளர்ந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது உண்மையாகவே வியந்து நிற்கிறேன். குழந்தை பிறந்து வளர்வதில் தானே பெற்றோர்களின் மகிழ்ச்சி பெருமை. இப்பொழுதும் அதே மகிழ்ச்சி பெருமையுடன் தங்கள் பிள்ளைகளின் பல்வேறு திறமைகளை பார்த்து பூரித்திருக்கிறார்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இதில் நானும் சாட்சி. இங்கு கரஸ்பாண்டன்ட் எமி ஜெமில் அண்ட் பிரின்சிபல் கிஷோர் லால் அவர்கள் நன்கு படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் ஐடி கம்பெனியிலோ அல்லது பெருநகரங்கள் சிட்டிகளிலோ ஒரு நல்ல வேலைக்கு அமர்ந்து பணம் சம்பாதித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் இங்கு பேர்னாம்பேட்டிலே தரமான பள்ளியை ஆரம்பிக்க வித்திட்டவர்கள். இவர்களுக்கு தரமான, உயர்வான, அமைதியான சுற்றுச்சூழலுடன் இங்கு கல்வி கொடுக்கப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னபடி இவர்கள் மழையாக, மழை துளியாக இருந்து கேரிங் இஸ் ஷேரிங், ஷேரிங் இஸ் கேரிங் என்பதை எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த ஸ்கூலை பார்த்துவிட்டு வியப்படைந்தேன். மரம் செடிகளுடன் இயற்கையான அமைதியான சூழ்நிலை, ஏசியுடன் கூடிய கிளாஸ் ரூம்ஸ், பறந்து விரிந்த மைதானம், கிளீன் டாய்லெட்ஸ் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. என்னை அதிகமாக கவர்ந்தது இங்குள்ள லைப்ரரி. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லும் உள்ள புக்ஸ் கலெக்ஷன், ஹை குவாலிட்டி, ஹை ஸ்டாண்டர்ட் அண்ட் குட் குவாலிட்டி புக்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கிறது. மேத்ஸ், சயின்ஸ் மற்றும் மற்ற சப்ஜெக்ட்ஸ்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இனோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுற புக்ஸ் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. இதை நம்ம குழந்தைங்க அருமையாக யூஸ் பண்ணினா இவங்க ஃப்யூச்சரில் இது ஒரு அறிவு களஞ்சமாக விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை. இங்கே புக் ஃபேர் நீங்கள் எவ்ரி இயர் நடத்துறீங்க என்பதை கேள்விப்பட்டு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அவங்க சொன்னபடி I have 20 years of experience in teaching private schools, state syllabus school and CBSE schools, ICSE syllabus school and KD school. So இதெல்லாம் எனக்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால I want to tell something for you. Okay. So for a better development of a child, we need a balanced nutrition as well as overall development. நான் சொல்ல தேவையே இல்லை, சார் எல்லாமே சொல்லி முடித்து விட்டா. அதனால நான் சில டிப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க இஷ்டப்படுறேன். ஆஸ் அன் எக்ஸ் டீச்சர் அண்ட் பேரண்ட், I want to give few simple tips to the parents and the children. Okay. நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற காலம் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற காலம் இது. ஸோ பிள்ளைகளை நம்ம ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்குறோம், பிள்ளைகளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். ஸோ ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்சப்போ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்க கையில் டிவி, மொபைலோ அல்லது டிவி ஆன் பண்ணி கொடுத்துட்டு விளையாடுங்கப்பான்னு சொல்லிடாதீங்க. ஜஸ்ட் இதம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வாலிபால், ஃபுட்பால் இல்லாட்டி நம்ம பழைய காலத்தில் விளையாடுவோம் பாண்டி, இந்த சப்பா கல்லை வச்சு பாண்டி விளையாடுவோம், ஐஸ் ப்ரைஸ். பிகாஸ் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, போய் அந்த மொபைலோட போய் க்ளூ ஆகிடுறாங்க.
ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா அவங்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெற்று அவர்கள் படிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். ஸோ அலாட் தம் சம் டைம், ஒரு 1 hour or 1.5 hours அவங்க வெளியே போய் நல்லா குதிச்சு விளையாடிட்டு வரட்டும். அதில் ஒன்று அஷ்யூர் தெம் த குட் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா சார் சொன்னபடி இப்பொழுது யாரையுமே நம்ம நம்புறதுக்கு இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் அலவ் யுவர் சில்ட்ரன் டு கோ டு சம்படி எல்ஸ் ஹவுஸ், நெய்பர்ஸ் ஹவுஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் சொந்தக்காரங்க ஹவுஸாக இருக்கலாம். அங்கே போய் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க. அது ஜென்ரல் பிளேஸாக தான் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ நீங்கள் இங்கே வந்து செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னது நான் ரொம்ப கேட்டு சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் ஐ அட்டெண்டட் த கிளாஸ் regarding sex education. So பிள்ளைகளுக்கு you just teach them what is good touch and bad touch. It's very important for both boys and girls. எல்லாருக்கும் good touch என்னது bad touch என்னது சொல்லி கொடுக்கணும். Be friendly with your children. அப்போதான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் உங்ககிட்ட அவங்க வந்து நல்லா வந்து பேசுவாங்க. ஸோ நான் பேரண்ட் நான் சொன்னதான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிள்ளைகளை நீங்கள் இது பண்ணுங்கள். அதே சமயத்தில் டோன்ட் பேம்பர் யுவர் சில்ட்ரன் டூ மச். ஸோ ரொம்ப செல்லம் கொடுத்துறாதீங்க. எதுக்கு நான் செல்லம் கொடுத்த எங்கே நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ அங்கே இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் வி வில் டு லேர்ன் டு சே நோ டு த சில்ட்ரன் டு சம் திங்ஸ். எல்லாருக்கும் பிள்ளைகள் கேட்குறதுக்குள்ள எஸ் 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 இல்லை. சில காரியங்களுக்கு நாம் நோ சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளிடத்தில். அப்புறம் help them to do small works for themselves. For example, ironing the clothes, water bottle fill பண்ணுறது, ஷூ பாலிஷிங், இதெல்லாம் ஸ்கூல் பேக் கேரி பண்ணுறது. ஏன்னா நான் நிறைய இப்போ பார்த்துருக்கேன், பிள்ளைகள் ஜாலியாக விளையாடிட்டு போவாங்க, அம்மா கழுத முட்டை மாதிரி பேக்கை தூக்கிட்டு போவாங்க. ஸோ பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கற்றுக் கொடுக்க நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோன்னா நாளைக்கு பிள்ளைகள் they become a burdensome for us. ஸோ இன்றைக்கி அவங்க கொஞ்சம் பேர்டன் அவங்க சுமந்துக்கிட்டோம். தென் they become a self-confident person and இண்டிபெண்ட்டாகவும் அவங்க வளருவாங்க. அது அவங்களுக்குள்ள போல்ட்னஸையும் அது அவங்களுக்குள்ள உருவாக்கும். அப்புறம் ஒரு டெவலப் ஹெல்தி காம்படிஷன் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்குன்னா நாங்கள் டீச்சராக இருக்கும்போது கேவி ஸ்கூலில் பேப்பரெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செக் பண்ண கொடுக்கும்போது சில பிள்ளைகள் இருக்கிறவங்க அலாங் வித் அவங்களுடைய பேப்பர் ஸ்கிரிப்டோட அவங்க ஃப்ரெண்டு பேப்பரையும் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து மேம் எனக்கு நீங்கள் 4.5 மார்க் கொடுத்துருக்கீங்க, என் ஃப்ரெண்டுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஏன் கம்பேர் பண்ணுவாங்க. நான் சொல்லலாம் ஃபஸ்ட்டு நீ கம்பேர் பண்ணாத, யூ புட் த பேப்பர் அவே. இஃப் யூ வாண்ட் டு கெட் மார்க்ஸ் நீ வா உன் பேப்பரை காட்டு, பாயிண்ட்ஸ் இருக்குதான்னு சொல்ல ஐ கிவ் யூ மார்க்ஸ். டோன்ட் கம்பேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்தி காம்படிஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஸ்மால் சேவிங்ஸ். நம்ம பிள்ளைகளுக்கு டெய்லி போகும்போது சிலவங்கெல்லாம் 5 rupees 10 rupees பாக்கெட் மணி கொடுங்க, தட்ஸ் குட். பட் அதை என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் யூ ஹேவ் அன் ஐ ஆன் தம். அவங்க எப்படி பபிள்கம் வாங்குறாங்களா இல்லாட்டி சிங்கம் வாங்குறாங்களா. இட் இஸ் பெட்டர் டு சேவ் த மணி. அவங்களுக்கு ஒரு உண்டி ஒன்று கொடுங்க. ஸோ உண்டி கொடுத்து allow them to save the money. ஸோ அட் எண்ட் ஆஃப் ஒரு பீரியட் ஆன பிறகு அந்த மணி என்ன கலெக்ஷன் ஆகிருக்கு அதை வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கரேஜ் them to give to the unprivileged people, poor people. யாருக்கு ரொம்ப புவராக இருக்காங்களோ அவங்களுக்கு பிள்ளைகள் கையில் இருந்தாலே ஒரு பார்ட் ஆஃப் த சேவிங்ஸை வந்து அவங்க கொடுக்க சொல்லும்போது பிள்ளைகள் முகத்தில் இருக்கிற மறுமலர்ச்சியும் வாங்குறவங்க கையில் இருக்கிற வாங்குறவங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியும் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம பிள்ளைகள் ஒரு குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் த சொசைட்டியில் அவங்க குட் சிட்டிசன்ஸாக வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 கைகள் சேர்த்தால்தான் ஒலிக்கும். ஸோ இங்கேருந்து பேரண்ட்ஸு இங்கேருந்து டீச்சர்ஸ் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி என்ற அறிவை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் ஆகிய நாமும் பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸோடு கூட சேர்ந்து இந்த கல்வியை நாம் உணர்த்தும் பொழுது புகுத்தும் பொழுது அது என்ன ஆகும், அவங்க நிச்சயமாகவே ஒரு நல்ல குட் சிட்டிசன்ஸாக வருவாங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுவோம், நல்வழிப்படுத்துவோம். அவர்கள் நல்லவராகவே இந்த சமுதாயத்தில் குட் சிட்டிசன்ஸாக நிற்பது திண்ணம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். Definitely take into account and follow all your suggestions, and I hope this will also help our parents to instill in their lives.